திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் கனமழையால் தேங்கிய வெள்ளநீர் 10 நாட்களை கடந்தும் அகற்றப்படாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். திருநின்றவூர் நகராட்சி ராமநாதபுரம், பெரியார் நகர், முத்தமிழ் நகர், பாரதியார் தெரு, கம்பர் தெரு ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய வெள்ளநீரால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். 10 நாட்களாகியும் வெள்ளநீரை வடிய வைக்காதது குறித்து அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் தேங்கிய வெள்ளநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 3 துணை இயக்குநர்கள் மற்றும் திருவள்ளூர், பொன்னேரி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பொறியாளர்களை ஈடுபடுத்தி வெள்ளநீரை அகற்றும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். 10 நாட்களாகியும் வெள்ளநீர் அகற்றப்படவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நிவாரணத் தொகை கூட வேண்டாம், வெள்ளநீரை அகற்றினாலே போதும் என குமுறுகின்றனர். நாங்க போட்ல போய்க்கின்னு வந்துக்கின்னு குழந்தைங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட எங்கேயும் கூட்டின்னு போக முடியல. ஜுரம் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எங்கேயும் போக முடியல, வர முடியல. ஒரு வாரம் ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கார வேலைக்கு போய் 10 நாள் ஆகுது. ரொம்ப பாதிக்குப்பா, நிறைய பேர் பாதிக்கு. எங்க வீடு இங்கதான் முன்னாடி தான் இருக்கு. என் வீட்டுல சோஃபா, ஃப்ரிட்ஜு, என்ன கட்டில் எல்லாம் தண்ணியில் அப்படி மெதுக்குது. குழந்தை குட்டிங்களெல்லாம் மரம் பிள்ளை என் பேத்தி எல்லாம் தூக்கி எங்க தம்பி வீட்டுல உட்கார வச்சுட்டு இருக்கேன். டெய்லி இந்த தண்ணியில தான் போயின்னு வந்துன்னு இருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 நாளா தான் கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்கு தண்ணி. ஆனா இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமா போகும்னு தெரியல. சாப்பாடு இல்லாம எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு தராங்க. ஆனா எந்த தலைவரும் வந்து பார்த்தது கிடையாது. நிவாரணமே வேண்டாங்க எங்களுக்கு. இந்த தண்ணி எடுத்து விட்டா போதும். ஏரியில இருக்க தண்ணி போனா எங்களுக்கு போதுங்க. ஏரியில 13 நாள் ஆகுது. ஏரி உள்ள தண்ணி உள்ள இருக்கிறோம். நாங்க இடுப்பாளவு தண்ணியில இருக்கிறோம். ஆனா தண்ணி எடுத்து விடுறோம், இதோ எடுத்துடுறோம்னு சொல்றாங்க. போயின்னு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி குறைஞ்ச பாடு இல்லைங்க எங்களுக்கு. இந்த நிவாரணம் கொடுக்கறதோட எங்களுக்கு இந்த தண்ணி போறதுக்கு ஒரு வழி பண்ண சொல்லுங்க.